உறவுகளுக்கு வணக்கம். உங்க நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி. இன்னைக்கு எதை பத்தி பேச போனா, மருமக மாமியார் பிரச்சனை எதனால இருக்கிறது அதை பத்தி சொல்ல போறோம். விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும்னே நம்மளுடைய மனைவி எந்த நேரமும் அவங்க குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அந்த நினைப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே அந்த குடும்பம், யாருடைய குடும்பம், அந்த பொண்ணோடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்களுடைய நல்லா இருக்கணும், அந்த உறவோட தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையனை கல்யாணம் ஆயிடுச்சு, வர்ற பொண்ணு நம்ம ஒழுக்கமா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற போல நம்ம என்ன சாமிக்கு வரமோ நம்ம குலசாமிக்கு ஏற்ற போல இப்படி இருக்கணும் நம்ம அப்பா அம்மா நினைப்பாங்க. இது வித்தியாசம். கல்யாணம் ஆகி 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு ஆகணும் உடனே நம்ம மனைவி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தை பிறந்துச்சு, நம்ம புருஷன் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க படிக்க வைக்கணும் அப்படி அவங்க ஒரு நினைப்பாங்க. ஆனா நம்ம தாய் யாருன்னா நினைப்பாங்கன்னா, நம்ம பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கிறான், நம்ம சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகல, அவனை கண்ணி கையில இவனை பார்க்கணும். அப்ப என்ன ஆகும், நம்ம தாய்க்கு பாசம் ஃபுல்லா சின்ன பிள்ளை மேல போகும். நம்ம பொண்டாட்டிக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தான் நல்லா இருக்கணும் அந்த கான்செப்ட்ல இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை 2வது குழந்தை பிறக்கும் போது தாய் மாமன் தான் எல்லாம் நல்லா செய்யணும் சொல்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, நம்ம கணவர் மேலேயும் பிறந்த குழந்தை மேலேயும் அக்கறை அதிகமா வைப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு உடனடியே தாய் அப்பா அம்மா அண்ணன் தம்பியை விட்டுட்டு நம்ம மாமியாரு மாமனாரு நம்ம குழந்தைனாரு நாத்தனாருன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய காலங்கள் மாற 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 குழந்தைகள் பிறக்க போக போக உறவுகளோட அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோடைய புருஷன் என்ன கண்டிஷனு, நம்ம குழந்தைங்க என்னது, அப்போ அந்த உறவோட மதிப்பு தெரியும். ஆனா நம்ம தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மகன் நல்லா இருந்து ஒரு மகன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பு பாசம் எல்லாத்தையும் எப்படி என்ன பண்ணுவாங்க, சின்ன பையன் மேல காட்டுவாங்க, இல்ல ஒரு பொண்ணு மேல காட்டுவாங்க. இல்லையா நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை 2 பிறந்திருக்கும், நம்ம தம்பிக்கோ நம்ம அண்ணனுக்கோ குழந்தை இல்லாம இருக்கும், இல்ல நம்ம தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாம இருக்கும். அந்த உறவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்படி டைவர்ட் ஆகி எத்தனை புள்ள பார்த்தாலும் அவங்களுக்கு கண்ணு போல் தான் தாய்க்கு. அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு புள்ள கரை ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல பாசத்தை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பொண்ணுக்கோ நம்மளுடைய அண்ணனுக்கோ இல்ல நம்ம தம்பிக்கோ நம்ம தங்கச்சிக்கோ இல்ல நம்ம அக்காவுக்கோ அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம புள்ள சேஃப்டி ஆயிட்டான், ஒரு அக்கறை ஆயிட்டான், அவன் ஒரு லைஃப் செட்டில் பண்ணிக்கினா இவங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம மனைவிக்கு போறாம வரும். நம்ம எல்லாமே நம்ம மாமியாருக்கு நம்ம செய்யறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவங்க சின்ன பொண்ணுக்கோ இல்ல அவங்க பெரிய பொண்ணுக்கோ இல்ல அவங்க பெரிய பையனுக்கோ இல்ல அவங்க சின்ன பையனை தான் செய்யறாங்க. என் பிள்ளைய கொஞ்சறது இல்லை, என் பிள்ளைங்கள்ட்ட எதுவும் செய்யறது இல்லை. அந்த ஒரு இதனாலதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நிறைய சொல்லணும்னா எவ்வளவு குறைகளை சொல்லலாம், யார் மனசும் புண்படுத்தாம இதுதான் உண்மையான கண்டிஷனு. பொண்ணுக்கு இந்த மருமகளுக்கு இந்த கண்டிஷனு, தாய்க்கு இந்த கண்டிஷனு. அதே இப்போ மருமக கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்த உடனே 2 புள்ளியும் 3 புள்ளி பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் உணர தோணும். அதனால மீண்டும் மாமியார் மருமகளை பத்தி தேடுவோம். நன்றி வணக்கம். நீங்க அன்போட அப்பா அம்மாவும் ஒரு கண்ணா பாத்துங்க, மாமியாரும் ஒரு கண்ணா பாத்துங்க, பொண்டாட்டி புள்ளிங்களை 2 கண்ணா பாத்துங்க. வாழ ஜெயிக்க வெற்றியோட இருக்க நிம்மதியா வாழ இப்படிதான் இருக்கணும். நன்றி வணக்கம். உங்க நண்பர் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி.